ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து குயிக்காக நம்ம ஃபார்மில் இப்போ லாஸ்ட் 2 months நடந்த என்னென்னலாம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாக பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஜூன் மாதம். ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம லேண்டில் ஒரு பாதியில் பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன். ஸோ இந்த மாதம் என்னென்னா மீதி இருக்கிற இடத்துலையும் வந்து பிளான்டேஷன் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலாக என்னென்னா ஃபஸ்ட்டு பிளான்டேஷனில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 1.5 ஏக்கர் பக்கம் அதுக்கு வந்து போத் வாழை அண்ட் தென்னை இது ரெண்டுமே நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் வீடியோலையும் பிளான்டேஷன் சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதோட அப்டேட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் மேலே ஆகிடுச்சு அது பிளான்டேஷன் பண்ணி. ஸோ எந்த அளவுக்கு வாழைக்கன்றெல்லாம் வந்து நல்லா மேலே ஏறி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் அதை போடுறேன். ஸோ அது கூட நம்ம தென்னையும் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். தென்னையும் எல்லாமே ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 தென்னையும் ஒரு 1000 வாழையும் நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம் ஒரு 1.5 ஏக்கரில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தென்னை மட்டும்தான் வந்து பட்டு போச்சு. மீதி இருக்கிற எல்லா தென்னையும் வந்து இன்னும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழை வந்து நம்ம 2 பேர்கிட்ட வாழை தனித்தனியாக வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வாழை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்து கிராமத்திலேயே வந்து ஒருத்தங்க தெரிஞ்சவங்க அவங்க வந்து வாழைக்கன்று கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாழை எழும்பி வந்திருக்கு. ஏன் அது காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கினது வந்து ஒரு ஆட்டு தொழுவம் வச்சுருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஆடுகள் வளர்க்குறதுனால அது போடுற வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வாழை தோட்டத்திலேயே டம்ப் பண்ணி அதை உரமாக நல்லா உரமாக கொடுத்து நல்ல வாழையாக கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம கன்று வாங்கும்போது பார்த்திங்கன்னா வாழை நல்லா வீரியமாக எழும்பி நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற வாழை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு பாதி அது ஒரு 350-400 கன்று அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருந்தோம். மீதி ஒரு 600 கன்று நம்ம வந்து வெளியூர்லேருந்து நம்ம வர சொல்லியிருந்தோம். அவங்க யாரும் நமக்கு தெரியாது, பட் நம்ம ஃபோன் கான்டாக்ட் மூலயமா நம்ம வாங்கி வர சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வாழைக்கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நம்ம பிளான்டேஷன் பண்ணது. இப்போ அதை வச்சு இப்போ நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கணக்கு இருக்கும் அந்த வாழையெல்லாம் நம்ம நட்டு. ஸோ அது வந்து இப்போ தான் முளை விட்டுருக்கு. இதை ஃபஸ்ட்டு பேட்சை கம்பேர் பண்ணும்போது அந்த வாழைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து தான், அந்தளவுக்கு வீரியமாக இன்னும் எழும்பி வரலை. பட் எனிவே இது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் இன்னொரு அப்டேட் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நான் கொடுக்குறேன். பட் எதுவும் பெரிய அளவில் பழுது ஆகலை. ஒரு 10% வரைக்கும் பழுது இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம். அது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா அவங்க எந்த மாதிரி பிளான்டேஷன் என்ன உரம் கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என்ன மாதிரின்னு தெரியல. நம்மளும் வந்து வாங்கின வாழை கன்றுகளை வந்து எதுவும் விதை நிறுத்தி மாதிரி எதுவும் பண்ணலை. பட் எனிவே நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தென்னங்கன்றுகள்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 45-50 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ண பிளான்டேஷனோடைய ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற லேண்டு நம்மள்ட்ட இன்னொரு 2.25 ஏக்கர் கிட்ட லேண்ட் இருந்தது இல்லையா. ஸோ அந்த 2.25 ஏக்கர் லேண்டுலேயும் இந்த தடவை ஊருக்கு வரும்போது சும்மா இருந்தது ட்ரிப்ளைன்லாம் ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்தது. ஸோ என்ன பண்ணோம்னா அந்த லேண்டுலேயும் வந்து தென்னையை வந்து பிளான்டேஷன் பண்ணிடலாம் இப்போதைக்கு அப்படின்னு. ஏன்னா வாழை பண்ணலான்னு தான் ஐடியா இருந்தது. பட் இந்த வாழைகள் நம்ம அங்கே வெளியூர்லேருந்து வாங்கினவங்கள்ட்ட எப்படி வாழை குவாலிட்டி இருக்குன்னு இன்னும் ஒரு 30 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா வீரியமாக வந்ததுன்னா திருப்பி அவங்கள்ட்ட வாங்கலாம், இல்லைனா வெளியே வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம். அப்படிங்கிறனால இப்போதைக்கு தென்னங்கன்று மட்டும் நம்ம பிளான்டேஷன் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு 160 தென்னங்கன்றுகள் வந்தது. ஒரு 10 மாங்கன்றுகளும் வச்சுருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் லைன் நடுவில் போகுது இல்லையா, அந்த அதுக்கு கீழே இருக்கிற குழிகள்லாம் வந்து தென்னையை
பிளான் பண்ணாமல் அந்த இடத்துல மாமரங்கள் கொஞ்சம் நட்டிருக்கோம். ஒரு 10 மாமரம் பக்கம் நம்ம நட்டிருக்கோம். ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு. ஸோ நல்லா அந்த வாழைக்கன்றுகள் நல்லா வந்தது அப்படின்னா மீதி இருக்கிற லேண்டுக்கு தென்னங்கன்றுகளுக்கு நடுவுலையும் வந்து இன்டர் கிராப் முறையில் வாழையை நம்ம நடுறதா பிளானு. அப்படி இந்த வாழைக்கன்றுகள் நல்லா வரல அப்படின்னா வேறு ஏதாவது நம்ம நல்ல திருப்பி வந்து ஒரு நல்ல தோட்டத்துலேருந்து நல்ல வாழைக்கன்றுகள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம முதல்ல வாழைக்கன்று வாங்கினவங்கள்ட்ட வந்து கன்றுகள் எல்லாம் காலி. அதனால் வேறு வழியில் வெளியிலேருந்து தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்து சைடில் நல்ல வாழைக்கன்றுகள் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக கற்பூரவள்ளி தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.